எரேமியா ஆகமம் அதிகாரம் 31. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ராயேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப் பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில், எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ராயேலில் எஞ்சியோர் ஆகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ, வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளினின்று அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும், காலூனமுற்றோரும், கருவுற்றோரும், பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்திச் செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ராயேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் அழுகையுமாயிருக்கின்றது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கின்றார். ஏனெனில் அவருடைய குழந்தைகள் அவரோடு இல்லை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். தங்கள் பகைவரின் நாட்டினின்று அவர்கள் திரும்பி வருவார்கள். உன் எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் தாய் நாட்டுக்கு திரும்புவர். எப்ராயிமின் புலம்பலை
நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்துச் செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. உம்மை விட்டு விலகிச் சென்ற பின் நான் மனம் வருந்தினேன். பயிற்றுவிக்கப்பட்ட பின் நான் மார்பில் அறைந்து கொண்டேன். என் இளமையின் அவமானம் இன்னும் என்னிடம் காணப்பட்டது. நான் வெட்கி தலை குனிந்தேன். எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா? நீ என் அன்பு குழந்தை அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். உனக்கென சாலை அடையாளங்களை அமைத்துக்கொள். உனக்கென கைகாட்டிகளை நாட்டிக்கொள். நீ நடந்து சென்ற வழியாகிய நெடுஞ்சாலையை நினைவில் கொள். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரவேலே, திரும்பி வா. இந்த உன் நகரங்களுக்கு திரும்பி வா. நம்பிக்கை துரோகம் செய்த மகளே, இன்னும் எத்துணை காலம் நீ அலைந்து திரிவாய்? ஆண்டவராகிய நான் விந்தையான ஒன்றை உலகில் படைத்துள்ளேன். ஒரு பெண் தன் கணவனை பாதுகாக்கின்றாள். இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைத்தனத்தினின்று அவர்களை நான் திரும்ப கொணரும் பொழுது, நீதியின் இருப்பிடமே, தூய்மை மிகு மலையே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்னும் வாழ்த்துரை யூதா நாட்டிலும் அதன் நகர்களிலும் மீண்டும் எதிரொலிக்கும். யூதாவிலும் அதன் எல்லா நகர்களிலும் மக்கள் குடியிருப்பர். விவசாயிகளும் ஆடு மேய்க்கும் இடையர்களும் சேர்ந்து வாழ்வர். ஏனெனில் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன். வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். அப்பொழுது நான் விழித்தெழுந்து பார்த்தேன். எனது தூக்கம் எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது இஸ்ராயேல் வீட்டையும் யூதா வீட்டையும் மனிதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தீங்கிழைக்கவும் அவர்களை பொறுத்தமட்டில் நான் எப்படி விழிப்பாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நடவும் விழிப்பாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் அவர்கள் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எல்லாரும் அவரவர் தம் தீச்செயலின் பொருட்டே சாவர். புளித்த திராட்சை பழம் தின்பவனுக்குத்தான் பல் கூசும். இதோ நாள்கள் வருகின்றன. அப்பொழுது நான் இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் பகலில் ஒளி வீச கதிரவனை ஏற்படுத்தியுள்ளார். இரவில் ஒளி கொடுக்க நிலாவையும் விண்மீன்களையும் நியமித்துள்ளார்.
அலைகள் முழங்குமாறு கடல் கொந்தளிக்கச் செய்துள்ளார். படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம். அவர் கூறுவது இதுவே: மேற்கண்ட நியமங்கள் என் திருமுன் நின்று மறைந்து விடுமாயின், இஸ்ரவேலின் வழிமரபினர் என் முன்னிலையில் ஒரு தனி இனமாய் என்றென்றும் இல்லாமல் போய்விடுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: மேலே வான்வெளி அளக்கப்படக்கூடுமாயின், கீழே பூ உலகின் அடித்தளங்களை கண்டுபிடிக்க இயலுமாயின், இஸ்ரவேலின் வழிமரபினரின் அனைத்து செயல்களையும் முன்னிட்டு அவர்கள் அனைவரையும் நான் தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது ஆண்டவருக்காக இந்நகர் அனனியேல் கோபுரம் முதல் மூலை வாயில் வரை கட்டி எழுப்பப்படும் என்கிறார் ஆண்டவர். அதன் எல்லை நேராக காரேபு மலை வரை சென்று கோவாவை நோக்கி திரும்பும். பிணச்சாம்பல் பள்ளத்தாக்கு முழுவதும், கிதரோன் நீரோடை முதல் கிழக்கே குதிரை வாயிலின் மூலை வரை உள்ள வயல்வெளி முழுவதும் ஆண்டவருக்கு புனிதமானதாயிருக்கும். இந்த இடம் இனி என்றுமே பிடுங்கி எறியப்படாது, அழித்தொழிக்கப்படாது. அஸ்தியாகு மன்னர் தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பொழுது பாரசீகரான சைரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அம்மன்னருக்கு உற்ற தோழராய் தானியேல் விளங்கினார். அவருடைய மற்றெல்லா நண்பர்களையும் விட மிகுந்த மதிப்புக்குரியவராயிருந்தார். அக்காலத்தில் பேல் என்று அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சிலை ஒன்று பாபிலோனியரிடம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் 12 கலம் மென் மாவும் 40 ஆடுகளும் 6 குடம் மதுவும் அதற்காக செலவாயின. மன்னரும் அதை வழிபட்டு வந்தார். நாள்தோறும் சென்று அதை வணங்கி வந்தார். தானியேலோ தம் கடவுளையே வழிபட்டு வந்தார். நீர் ஏன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியேலை வினவினார். அதற்கு அவர், கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை, மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளையே நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார். மன்னர் அவரை நோக்கி, பேல் வாழும் தெய்வம் என்பதை நீர் அறியீரோ? அது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உண்டு குடிக்கிறது என்பது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்பொழுது தானியேல் சிரித்து கொண்டே, மன்னரே, நீர் ஏமாறாதீர். ஏனெனில் இது உள்ளே வெறும் களிமண், வெளியே வெண்கலம். இது ஒருபொழுதும் உண்டதுமில்லை, குடித்ததுமில்லை என்றார். இதனால் சீற்றங்கொண்ட மன்னர் தம் அர்ச்சகர்களை அழைத்து, படையல்களை உண்டு வருவது யார் என நீங்கள் எனக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் திண்ணமாய் சாவீர்கள். மாறாக பேல்தான் அவற்றை உண்டு வருகிறது என்பதை நீங்கள் மெய்ப்பிக்க முடிந்தால் தானியேல் திண்ணமாய் சாவார். ஏனெனில் அவர் பேலுக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளார் என்றார். தானியேலோ மன்னரிடம், உம் சொற்படியே நடக்கட்டும் என்று சொன்னார். தங்களுடைய மனைவி மக்கள் நீங்களாக பேலின் அர்ச்சகர்கள் மட்டுமே 70 பேர் இருந்தனர். தானியேலுடன் பேலின் கோவிலுக்குள் மன்னர் சென்றார். பேலின் அர்ச்சகர்கள், மன்னரே, இதோ நாங்கள் வெளியே போய்விடுகிறோம். நீரே உணவுப் பொருள்களை படைத்து திராட்சை மதுவை கலந்து வையும். பின்பு கதவை மூடி உம் கணையாழியால் முத்திரையிடும். நாளை காலையில் நீர் மீண்டும் வரும்பொழுது பேல் எதையும் உண்ணவில்லை என நீர் கண்டால் நாங்கள் சாவுக்கு உள்ளாவோம். இல்லையேல் எங்களுக்கு எதிராக பொய் சொல்லும் தானியேல் சாக வேண்டும் என்றார்கள். அவர்களோ எதையும் பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் அவர்கள் மேசைக்கு அடியில் மறைவான வழி ஒன்று அமைத்திருந்தார்கள். அந்த வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்து படையல்களை உண்பது வழக்கம். அர்ச்சகர்கள் வெளியே சென்ற பின் மன்னர் பேல் தெய்வத்துக்கு முன் உணவுப் பொருள்களை வைத்தார். சாம்பல் கொண்டு வருமாறு தானியேல் தம் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். மன்னர் மட்டுமே அங்கு இருக்க அவர் முன்னிலையில் அவர்கள் கோவில் முழுவதும் சாம்பலை தூவினார்கள். பின் வெளியே வந்து
கதவை மூடி மன்னரின் கணையாழியால் முத்திரையிட்டு சென்றார்கள். அர்ச்சகர்களோ வழக்கம்போல் இரவில் தங்கள் மனைவி மக்களுடன் கோவிலுக்குள் சென்று எல்லாவற்றையும் உண்டு குடித்தார்கள். மறுநாள் விடியற்காலையில் மன்னர் எழுந்தார். தானியேலும் எழுந்து அவரோடு கோவிலுக்கு சென்றார். தானியேல், முத்திரைகள் உடைபடாமல் இருக்கின்றனவா என்று மன்னர் வினவினார். அதற்கு தானியேல், ஆம் மன்னரே, அவை உடைபடாமல் இருக்கின்றன என்று மறுமொழி கூறினார். கதவை திறந்ததும் மன்னர் மேசையை பார்த்தார். உடனே உரத்த குரலில், வேல் தெய்வமே, நீர் பெரியவர், உம்மிடம் கள்ளம் கபடு ஒன்றுமே இல்லை என்று கத்தினார். தானியேலோ சிரித்து கொண்டே மன்னரை உள்ளே போக விடாமல் தடுத்தார். பின்னர் அவரிடம், இதோ தரையை உற்று நோக்கும், இது யாருடைய கால் தடம் என கவனித்து பாரும் என்றார். அதற்கு மன்னர், ஆண் பெண் சிறுவர்களின் கால் தடங்களை காண்கிறேன் என்றார். கடுஞ்சினமுற்ற மன்னர் அர்ச்சகர், அவர்களின் மனைவி, மக்கள் ஆகியோரை சிறைப்பிடித்தார். அவர்களோ உள்ளே நுழைந்து மேசை மீது இருந்தவற்றை உண்ண தாங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வந்த மறைவான வழியை அவருக்கு காட்டினார்கள். ஆகவே மன்னர் அவர்களை கொன்றொழித்தார். வேலின் சிலையையோ தானியேலிடம் ஒப்படைத்தார். அவர் அந்த சிலையையும் அதன் கோவிலையும் இடித்து தகர்த்தார். பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்க பாம்பு இருந்தது. பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர். மன்னர் தானியேலிடம், இது உயிருள்ள தெய்வம் என்பதை உம்மால் மறுக்க முடியாது, ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார். தானியேல் மறுமொழியாக, என் கடவுளாகிய ஆண்டவரையே நான் வழிபடுவேன், ஏனெனில் அவரே வாழும் கடவுள். மன்னரே, நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால் வாளோ தடியோ இன்றி நான் இந்த அரக்க பாம்பை கொன்றிடுவேன் என்றார். அதற்கு மன்னர், சரி, உமக்கு அனுமதி தருகிறேன் என்றார். பின்னர் தானியேல் சிறிது கீல், கொழுப்பு, முடி ஆகியவற்றை எடுத்து அவற்றை ஒன்று சேர்த்து உருக்கி உருண்டைகளாக திரட்டி அவற்றை அரக்க பாம்பின் வாயில் வைத்தார். அவற்றை தின்றதும் அதன் வயிறு வெடித்தது. உடனே தானியேல், நீங்கள் வழிபட்டு வந்ததை பாருங்கள் என்றார். பாபிலோனியர் இதனை கேள்வியுற்ற பொழுது சீற்றங்கொண்டனர். மன்னருக்கு எதிராக திரண்டனர். மன்னர் யூதராக மாறிவிட்டார், வேல் தெய்வத்தை அழித்துவிட்டார், அரக்க பாம்பை கொன்றுவிட்டார், அர்ச்சகர்களை படுகொலை செய்துவிட்டார் என்று கூச்சலிட்டனர். பின்பு மன்னரிடம் சென்று, தானியேலை எங்களிடம் ஒப்படையும், இல்லையேல் நாங்கள் உம்மையும் உம் குடும்பத்தையும் கொன்றொழிப்போம் என்று மிரட்டினர். அவர்கள் மன்னரை மிகவும் வற்புறுத்தியதால் அவர் தானியேலை வேண்டா வெறுப்புடன் அவர்களிடம் ஒப்படைத்தார். பாபிலோனியர் தானியேலை சிங்க குகையில் தூக்கி எறிந்தனர். அங்கே அவர் 6 நாள் இருந்தார். அக்குகையில் 7 சிங்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் கொடுப்பது வழக்கம். ஆனால் அவை தானியேலை விழுங்க வேண்டும் என்பதற்காக அந்த 6 நாளும் அவற்றுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அக்காலத்தில் யூதேயாவில் அபக்கூக்கு என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் கூழ் காய்ச்சி ஒரு கலயத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், நீர் வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்க குகையில் இருக்கும் தானியேலிடம் எடுத்துச் செல்லும் என்றார். அதற்கு அபக்கூக்கு, ஐயா, நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை, சிங்க குகையை பற்றியும் எனக்கு தெரியாது என்றார். எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனில் சிங்க குகைக்கு மேலேயே இறக்கிவிட்டார். அப்பொழுது அபக்கூக்கு, தானியேல், கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். அப்பொழுது தானியேல், கடவுளே, நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று உரைத்தார். பின்னர் எழுந்து உண்டார். உடனே ஆண்டவரின் தூதர் அபக்கூக்கை
மீண்டும் அவருடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். மன்னர் 7ஆம் நாளன்று தானியேலை குறித்து துயரம் கொண்டாடச் சென்றார். அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார். இதோ தானியேல் உட்கார்ந்த வண்ணம் இருந்தார். உடனே மன்னர், தானியேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் பெரியவர், உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார். பின் தானியேலை வெளியே தூக்கிவிட்டார். அவரை அழிக்க தேடியவர்களையோ குகைக்குள் எறிந்தார். நொடிப்பொழுதில் மன்னர் கண் முன்னரே அவர்களை சிங்கங்கள் விழுங்கி